எச்சரிக்கை விளக்குகள், சிவப்பு விளக்குகள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. நிறுத்தும் அடையாளம். ஓ, டாஷா தாமதமாகி இருக்கிறார் போல. விரைவாக செய்யுங்கள். ஓ இல்லை, நான் தாமதமாகிவிட்டேன். விரைவாக விரைவாக. காலை வணக்கம், உள்ளே வாருங்கள். காலை வணக்கம். என்னை காத்திருங்கள், காத்திருங்கள். முதன்முறையாக தாமதமாகாதே. நான் தாமதமாகிவிட்டதால் மன்னிக்கவும். உள்ள வாருங்கள். சரி, மற்றவங்களை வாங்குவோம். சீட் பெல்ட் அணியுங்கள். இரண்டாவது விதி, பேருந்தில் ஓடக்கூடாது. மன்னிக்கவும். குழந்தைகளே, பேருந்து பயணிக்கும் போது அமர்ந்திருப்பது மிக முக்கியம். எல்லாம் முடிந்தது. காலை வணக்கம் ஆலிஸ். வணக்கம். இல்லை இல்லை இல்லை, உணவு அனுமதிக்கப்படாது. மன்னிக்கவும். உள்ளே செல். பள்ளிக்கு செல்ல தயாரா? எனக்கு சலிப்பாக உள்ளது. டாஷ் அப்படி. யார் இதை செய்தது? ஊப்ஸீஸ். குழந்தைகளே, பேருந்தில் பந்து விளையாடாதீர்கள். டிரைவரை கவனம் கலைக்காதீர்கள். இது ஆபத்தானது. மன்னிக்கவும். நான் ரொம்ப சலித்து போய்விட்டேன். குழந்தைகளே, குப்பை போடக்கூடாது. மன்னிக்கவும். இப்போது குப்பையை எடுக்கவும், தயவு செய்து. குழந்தைகளே, நாங்க பள்ளிக்கு வந்துட்டோம். ஒரு நேரத்துல ஒருத்தர் செல்லுங்கள், தயவு செய்து. ஏவா, காத்திரு. என்ன? நீ ஏதேனும் மறந்து விட்டாயா? ஓ ஆமாம், நான் என் பையன் மறந்துட்டேன். குழந்தைகளே, உங்கள் பொருட்களை பேருந்தில் மறக்க வேண்டாம், குறிப்பாக உங்கள் பைகளை. பள்ளியில நல்ல நாளாக அமையட்டும். வணக்கம் ஆசிரியரே. வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம் அடர்த்தி பற்றி ஒரு பரிசோதனை செய்ய போகிறோம். ஓ வாவ், அடர்த்தி என்ன? அதன் அளவுடன் ஒப்பிடும்போது எதன் எடை எவ்வளவு என்பதை அடர்த்தி கூறுகிறது. அடர்த்தியான பொருட்கள் மூழ்கும் மற்றும் குறைவாக அடர்த்தியுள்ளவை மிதந்துவிடும். முதலில் கண்ணாடியில கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுவோம். பிறகு அதே அளவு சரப்பை சேர்க்கலாம். ஓ சரப்பா, எனக்கு சரப்பு மிகவும் பிடிக்கும். இறுதியாக நம்மால் எண்ணெய் சேர்க்க வேண்டும். இப்போது அவற்றை பிரிக்க சில நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும். வாவ் வாவ். நீங்கள் பார்க்கும்போது இந்த திரவங்கள் வெவ்வேறு அடர்த்தியை கொண்டவை. சர்க்கரைக்கு மிகுந்த அடர்த்தி உள்ளது, எனவே அது அடியில் தங்குகிறது. மேலும் எண்ணெய் மிக குறைந்த அடர்த்தி கொண்டுள்ளது, எனவே அது மேல் மேல் எழுகிறது. குழந்தைகளே, ஒன்றிப்பது நீங்கள் அழைச்சி அருகில் வரலாம். பரிசோதனையின் இரண்டாவது பகுதியை தொடங்க தயார் இருக்கிறீர்களா? ஆம். இந்த கண்ணாடியில் வெவ்வேறு பொருட்களை போட்டு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். சரி டாஷா, ஒரு உலோகக்கோட்டை கண்ணாடியில் போடு. வாவ், அது மூழ்கி விட்டது. ஆம், உலோகக்கோட்டை எல்லா திரவங்களிலும் அதிக அடர்த்தி கொண்டதால் அது அடிக்கணம் சென்று விட்டது. ஏவா, உன் முறை. நான் திராட்சையை வைப்பேன். இதன் காரணம் என்ன? இது நிகழ்ந்தது ஏனெனில் திராட்சை எண்ணெயை விட அதிக அடர்த்தியும் தண்ணீரை விட குறைவாகவும் உள்ளது. லெகோ துண்டு எண்ணெயை கடந்து தண்ணீரில் அமருகிறது. இப்போது ஸ்பாஞ்ச் துண்டுகளுக்கான நேரம். நாம் எல்லாம் அதை ஒரு சேர போடலாம். வாவ்,
எல்லா திரவங்களும் அடர்த்தியானதால் ஸ்பாஞ்ச் மேல் பகுதியிலேயே இருக்கும். சூப்பர். இப்போது அடர்த்தி என்ன என்பதை நான் அறிவேன். சரி குழந்தைகளே, வகுப்பு முடிஞ்சது. மதிய உணவு நேரம். ஏ பார்க்கலாம். அரே பெண்களே, இத பாருங்கள். என்னிடம் மைன்கிராஃப்ட் தீம் கொண்ட லஞ்ச் பாக்ஸ் உள்ளது. மற்றும் இன்னும் எனக்கு மாரியோ முறை உணவு உள்ளது. டாஷா, உன்னிடம் என்ன உள்ளது? இன்று என் உணவு லேகோ பாணியில் உள்ளது. நீங்கள் பகிர விரும்புகிறீர்களா பெண்களே? அது ஒரு சிறந்த யோசனை என்று நான் நினைக்கிறேன். சரி, இதை செய்வோம். ஓ, இது என்ன? அதில் அரிசி உள்ளது. இதை கொண்டு முயற்சிக்கலாம். இந்த லெகோ தலையை நான் முயற்சிக்கிறேன். நீங்க அதை பகிர்ந்தா எல்லாம் சிறப்பா சுவைக்கும். வணக்கம் வகுப்பு. இன்னைக்கு நம்ம கால்பந்து விளையாடுகிறோம். அதனால முதல்ல ஒரு சூடுபிடிப்பை செய்வோம். 1 2 3 4 2 3 4 1 2 3 4. எஸ் டாஷா, நீங்கள் எனது அணியில் இருக்கிறீர்கள். நாம் இடது பக்கம் செல்வோம். நீங்களோட இவர்கள் வலது பக்கம் செல்வோம். டாஷா, நீ எங்கு செல்ற? பந்து இந்த வழியில உள்ளது. அரே டாஷா, நீ என்ன செய்தாய்? கவலைப்படாத, இது சரி செய்வேன். சரி, பார்ப்போம். நான் உன்னிடம் சொன்னேன். நினைவில் கொள்ளுங்கள் குழந்தைகளே, எப்போதும் பள்ளி பேருந்து விதிகளை பின்பற்றுங்கள் மற்றும் பாதுகாப்பாக இருங்கள். என் டைனோசரை பாருங்கள். வாவ்! ஓ இல்ல, ஆஹா, பீட்சா. மிக சிறந்த ஸ்கூட்டர் உங்களிடம் இருக்கிறதே. நன்றி. அட நன்றி. நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் ஸ்டெஃபி? எனக்கு ஒரு சீஸ் பீட்சா கிடைக்குமா, தயவு செய்து? சரி, ஒரு நிமிஷம். இங்கே கொள்க. நன்றி. ஏய் ஸ்டெஃபி, பணம் என்ன? ஓ சரி. ஓகே. ஓ மன்னிக்கவும், பணம் இல்லை. பணம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏய், பணம் இல்லைன்னா பீட்சா கிடையாது. ஓ இல்ல, நீ என்ன செய்தாய்? ஆமா. Yummy. அப்படி முதல் நான் பீட்சா ஆர்டர் செய்ய நினைச்சேன், ஆனா எனக்கு பணம் இல்ல. பிறகு நாங்கள் சண்டை போடினோம் மற்றும் பீட்சா உடைஞ்சது. துரதிர்ஷ்டவசமாக நான் ஏற்கனவே என் பீட்சாவை முடித்து விட்டேன் மற்றும் அதை உங்களுடன் பகிர முடியாது. ஆனா எனக்கு வேற ஒண்ணு இருக்குது. அது என்ன? அது என்னுடைய பணம். இப்ப அதை உங்களோட பகிர்வேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கடன் தர முடியும். போய் உங்களுக்கு பீட்சா வாங்குங்கள். நன்றி. ஆனால் முதலில் உங்கள் நடத்தைக்காக மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமா. வணக்கம். இது நீங்க தான் மீண்டும். மன்னிக்கவும், இப்போது எனக்கு பீட்சாவிற்கு பணம் இருக்கிறது. ஆஹா, சரி. நீங்க எந்த பீட்சாவை விரும்புகிறீங்க? எனக்கு ஒரு மார்கரிட்டா கிடைக்குமா, தயவு செய்து? ஓ கண்டிப்பா, ஒரு நொடி. யாமி. இங்கே கொள்க. நன்றி. இங்க உங்க பணம். இந்த பீட்சாவை பார்த்து பாருங்க. ஓ இல்ல,
என் பீட்சா. அழ வேண்டாம், நான் உங்களுக்காக புதிய ஒன்றை செய்ய முடியும். ஆனால் எனக்கு பணம் இல்லை. வணக்கம், இது பீட்சா உணவகம். பெர்ரோனி பீட்சா வேகமா. ஆஹா, ஆமாம், சரி, ஒரு நிமிஷம். வணக்கம், இது பீட்சா உணவகம். ஒரு சீஸ் பீட்சா தயவு செய்து. ஆமாம், சரி. வணக்கம், இது பீட்சா உணவகம். ஒரு பீட்சா மார்கெரிட்டா தயவு செய்து. ஆம் ஆம், சரி. எத்தனை ஆர்டர்கள்? நான் அவற்றை எவ்வாறு நிர்வகிப்பது? நான் உங்களுக்கு உதவி செய்து எல்லா ஆர்டர்களையும் டெலிவர் செய்ய முடியும். என்ன சொல்றீங்க? நன்றி, அது மிகச் சிறந்தது. மேலும் நான் முடியும். நான் உங்களுக்கு எந்த பீட்சாவையும் இலவசமாக தர முடியும். நான் இந்த பையில் எல்லா ஆர்டர்களையும் பெட்டி செய்வேன். 1 2 இதோ உங்களுக்காக. ப்ரோபோஸ் சந்திக்கலாம். பிரியாவிடை. Goodbye. பிரியாவிடை. Hi. பீட்சா டெலிவரி. வணக்கம், உங்க பெர்ரோனி பீட்சா. நன்றி. Goodbye. பிரியாவிடை. வணக்கம், இங்கு உங்க பீட்சா. இங்கே உங்க சீஸ் பீட்சா. நன்றி, இது உங்கள் $1. நன்றி. பிரியாவிடை. பிரியாவிடை. நான் இங்கு இருக்கிறேன். உங்க பீட்சா மார்கெரிட்டா. நன்றி. பரவாயில்ல. பீட்சா டெலிவரிகள் முடிந்துவிட்டன. மரியா, நான் உங்கள் அனைத்து பீட்சா ஆர்டர்களையும் வழங்கிவிட்டேன். ஸ்டெஃபி, மிக நன்றி. நீங்கள் என்னுடைய நாளை காப்பாற்றினீர்கள். நான் உறுதியாக சொன்னதை போல உங்களுக்கு இலவச பீட்சா வேண்டும். நிச்சயமாக. உங்கள் பிஸ்ஸா இதோ. உண்மையில் காத்திருக்கவும், நான் இதை செய்கிறேன். வழங்கும் மரியாதை மட்டுமே. சுவையாக இருக்கிறது. எப்பொழுதும் பிறரை எண்ணி உதவுங்கள். ஆம் நண்பர்களே. என் சேகரிப்பை பாருங்கள். எண் 1 2 எண் 3. டாஷா, அது என்னோட காரு. டாஷா, அது என்னோட காரு. இல்ல. ஏய் ருக, அது என்னோட காரு. நீ என்ன செய்றே? நிறுத்து. ஓ இல்ல இல்ல இல்ல, நிறுத்து, தயவு செய்து நிறுத்து. அலெக்ஸ், ஜாஷாவோட நல்லவரா இருக்கு. சரி அப்பா. ஏய் அலெக்ஸ். அலெக்ஸ், நீ என்ன செஞ்சே? மன்னிச்சு டாஷா, நான் மீண்டும் அப்படி செய்ய மாட்டேன். அப்பா, எனக்கு உதவுங்கள். நன்றி அப்பா. பரவாயில்ல. டாஷா, வெளியே போய் விளையாடலாம். சரி. அலெக்ஸ், நீ சொல்லிய கார்கள் எங்கே? எனக்கு தெரியாது டாஷா, அவை இங்கிருந்தன. டாஷா, என்னை பின்பற்றுங்கள். அது எங்கே இருக்கிறது பார்ப்போம். வாவ் டாஷா, பாரு, அது ஒரு தீயணைப்பு வாகனம். அலெக்ஸ், பாரு, இவ்வளவு உயரமான ஏணி. நீங்கள் அறிந்தீர்களா, சில தீயணைப்பு வாகனங்களின் ஏணிகள் 60 மீட்டர் நீளம் வரை செல்ல முடியும். அது 20 மாடி கட்டிடம் போன்ற உயரமாகும். மேலும் தீயணைப்பு வாகனங்கள் சிறிய நீச்சல் குளம் நிறைவடைய அதிகமான தண்ணீரை கொண்டு செல்கின்றன. டாஷா, எனக்கு உதவுங்கள். மீதமுள்ள கார்கள் எங்கேன்னு கண்டுபிடிக்க வேண்டும். சரி.
மற்றும் சக்கரங்களில் உள்ள ஒரு சூப்பர் ஹீரோ போன்றது. நீங்கள் அறிந்தீர்களா, விமானங்கள் எவரெஸ்ட் மலைக்கு மேலே பறக்கின்றன. விமானங்கள் சுமார் 10 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கின்றன, ஆனால் எவரெஸ்ட் 8.8 கிலோமீட்டர் உயரம். விமானங்கள் புயலின் வழியாக கூட பறக்க முடியும். ஓ, ஒரு சூட்கேஸ். பார்க்கிங் பண்றதுக்கு தயாராகி இருக்கிறது. இது ஒரு குப்பை வாகனம். குப்பை வாகனங்கள் மிகப்பெரியதை எடுக்கும். அவை ஒரே நேரத்தில் பல டன் குப்பைகளை எடுத்து செல்ல முடியும். ஆனால் எல்லா குப்பை வாகனங்களும் ஒரே மாதிரியாக இல்லை. முன்னணி லோடர்கள், பின்புற லோடர்கள், பக்க லோடர்கள் அல்லது கூட தானியங்கும் வாகனங்கள் உள்ளன. குப்பை வாகனங்கள் நகரத்தை சுத்தமாக வைத்திருக்கின்றன. அவசர நிலைகளில் மக்களுக்கு உதவுகிறது. உடல்நலக் குறைவானவர்களை அல்லது காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கின்றனர். ஆம்புலன்ஸில் மின்னும் விளக்குகள் மற்றும் பெரிய சைரன்கள் உள்ளன. விளக்குகள் மற்றும் சைரன்கள் மற்ற ஓட்டுநர்களுக்கு பக்கம் செல்வதற்காக எச்சரிக்கின்றன. பலவிதமான ஆம்புலன்ஸ்கள் உள்ளன. அவசரம், அவசரமல்லாத மற்றும் குழந்தைகளுக்கானவைகளும். சரி, பார்ட்டி முடிஞ்சது. திரும்பி போவோம். பள்ளி பஸ்கள் பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அந்த நிறம் தேசிய பள்ளி பஸ் மஞ்சள் என்று அழைக்கப்படுகிறது. பள்ளி பஸ்கள் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு செல்கின்றன. பஸ்ஸை மீண்டும் ஒரு பொம்மையாக மாற்ற நேரம் வந்துவிட்டது. ஒரு பஸ் அப்படின்னால் குறைவான கார்கள் மற்றும் குறைவான மாசு. நாங்க பள்ளியில வந்துட்டோம். பாருங்க, இது ஒரு போலீஸ் லாரி. போலீஸ் கார்கள் மின்னும் விளக்குகளும் பேர் இரைச்சலான சைரன்களும் கொண்டவை. எனவே யாரும் அவற்றை வருவதை பார்க்கவும் கேட்கவும் முடியும். நாஸ்தியாக இருங்கள், போலீஸ் இங்க. போலீஸ் லாரி மிக பெரியது. உள்ளே என்ன இருக்கிறது? உள்ளே வானொலிகள், முதல் உதவி பெட்டிகள் மற்றும் அது மக்களை உதவுவதற்கான சிறப்பு கருவிகள் உள்ளன. அது உண்மையில் எதையும் மீறி செலுத்த முடியுமா? அது கெட்ட சாலைகளில், புல்லில் மற்றும் சில சாலையற்ற பகுதிகளில் கூட செல்ல முடியும். உங்கள் வேலைக்கான பிடித்த பகுதி என்ன? எல்லோரையும் பாதுகாப்பாக வைத்திருப்பதும் தேவைப்படும் மக்களை உதவுவதும் அதுவே சிறந்த பகுதி. அது ஓடி போகும் முன் கார் ஒரு பொம்மையாக மாற்றிவிடலாம். போலீஸ் லாரிகள் மற்றும் அதிகாரிகள் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். இது விலங்கு கையளிப்பு வாகனம். இந்த லாரிகள் விலங்குகளை பத்திரமாக விவசாயம், உயிரியல் பூங்கா அல்லது தஞ்சம் பகுதிகளுக்கு கொண்டு செல்கின்றன. வா மாடு நகரு. வா மாடு, உள்ள போ. நகரு. இதை மீண்டும் பொம்மையாக மாற்ற நேரம். இது ஒரு சிமெண்ட் லாரி. இந்த லாரி சாலைகள் மற்றும் கட்டிடங்களை கட்ட சிமெண்ட் எடுத்து செல்கிறது. அலெக்ஸ், என்ன சொன்ன? இந்த லாரியை மீண்டும் ஒரு பொம்மையாக மாட்டிவிடலாம்.
டிராக்டர் அதன் பின்னால் ஒரு பாளையத்தை இழுத்து செல்கிறது. இது கனமான பொருட்களை தூக்க முன் ஏற்றியை கொண்டுள்ளது. முன் ஏற்றி ஒரு பெரிய ஸ்கூப் போன்றது. இது மண்ணை, வைக்கோலை, கற்களை அல்லது மணலை எடுத்துக்கொண்டு இந்த அனைத்தையும் உயரமாக தூக்க முடியும். டிராக்டர்கள் அதிக வேலை சுமையை குறைக்கின்றன. மீண்டும் செல்ல நேரம். நன்றி டாஷா, நீங்கள் மிகவும் உதவியாக இருந்தீர்கள். பிரச்சனை இல்ல அலெக்ஸ், இது ரொம்ப மகிழ்ச்சியானது. நாம் ஒன்னா விளையாடலாம். ஏய், இப்போது நண்பர்களே, நீங்கள் வாகனத்தின் பெயர்களை எவ்வளவு நன்றாக நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை சரிபார்ப்போம். அந்த சத்தம் என்ன? ஆம் நண்பர்களே, அது ஒரு ஆம்புலன்ஸ் தான். அந்த சத்தம் என்ன? ஆம், அது ஒரு விமானத்தின் சத்தம். அந்த சத்தம் என்ன? ஆம், அது ஒரு தீயணைப்பு வாகனத்தின் சத்தம். மிகச் சிறந்த வேலை நண்பர்களே. நினைவில் கொள்ளுங்கள், நாங்கள் பகிர்ந்து விளையாடும் போது அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆம் டாஷா, குழுவினரின் ஒத்துழைப்பு எப்போதும் அனைத்து சாகசங்களையும் சிறப்பாக்கும். கைசன், இந்த மென்மையான டைனோசர்களை பாருங்க. டீரெக்ஸ். வாவ், இந்த டீரெக்ஸை பாருங்கள். இது நீளலாம், சுருங்கலாம் மற்றும் கட்டலாம். கைஸ், ஒரு சோதனைக்கு ஒரு வேடிக்கையான யோசனை எனக்கு இருக்கிறது. என்னுடன் இதை முயற்சி செய்ய வாருங்கள். இந்த சோதனை என்பது பொம்மைகளை நீரால் நிரப்பி அதிக நீர் வைக்கும் போது என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பது. இப்போது இது காலியாக இருக்கிறது, அதனால் உள்ளே குழாயை வைத்து விடுவோம். நாம் ஒரு ரப்பர் பொம்மையை நீரால் நிரப்பும் போது அதிக நீர் சென்று கொண்டே இருக்கும் போது அதிக அழுத்தம் உருவாகிறது மற்றும் நீர் பொம்மையின் சுவர்களில் வலுவாக அழுத்துகிறது. இந்த சோதனையை பெரியவருடன் மட்டுமே செய்யுங்கள். எப்போது இது உடையும் என்பதை நான் அறியவில்லை. இது மிகவும் பெரியதாக உள்ளது. வாவ், இது பெரும் டீரெக்ஸ். மடன் வெலோசிராப்டர் ப்ளூ. என் பொம்மைகள் உயிரோடு வந்துவிட்டன. நான் இதை எதிர்பார்க்கவில்லை. ஓட வேண்டியிருக்கிறது. மறைவதற்காக எனக்கு ஒரு இடம் தேவை. இந்த சிறிய வீடு மறைவதற்கான சரியான இடம். வாவ், இந்த டைனோசர்கள் எடுத்துக்கொள்ள அழைக்கின்றன. பைரோராப்டர், ஜிகாண்டோசோரஸ், வெலோசிராப்டர், எக்கோ. வாவ், இது எவ்வளவு இழுங்குகிறதுன்னு பாருங்க. நீங்கள் ஒரு ரப்பர் பொம்மையை இழுக்கும் போது அல்லது அழுக்கும் போது அது தன்னுடைய அமைப்பை மாறுகிறது, ஏனெனில் இது இழுவைத்தன்மை உடையது. ரொம்ப சூப்பரா இருக்கு. வெளியில சென்று சில சோதனைகள் செய்வோம். கைஸ், தயாராக இரு டைனோ. இப்போது உன்னை நீரால் நிரப்ப போகிறேன். ஓகே. இந்த சோதனையை பெரியவருடன் மட்டுமே செய்யுங்கள். எங்கள் பொம்மை ஒரு பலூனை போல் உள்ளது. நாங்கள் அதிக நீர் ஊற்றும் போது ரப்பர் அதிகமாக நீள்கிறது. ஓ, நான் மறைவோம். அங்கு நான் மறைவேன். கார்னோடோரஸ் என்றும் பிடிச்ச டைனோசர்ஸில் ஒன்றாகும். மற்றும் உங்களுக்கு பிடிச்சது எது? வாவ், மிகவும் நீளமாக இருக்கிறது. நீட்டுவது எவ்வாறு பந்துகள், பொம்மைகள் மற்றும் ரப்பர் பெயிண்டுகள் வேலை செய்கின்றன என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. நான் என் 3 மிகவும் பிடித்த டைனோசர்களை தேர்ந்தெடுத்தேன். வெளியில் அவற்றுடன் விளையாடுவோம்.
நேரம் மட்டுமே செய்யுங்கள். ரப்பர் ரொம்ப விரைவா நீள்கிறது. இப்போது நாமே காத்திருக்க வேண்டும். அரைத்தால் என் பொம்மைகள் மாபெரும் உருவங்களாக மாறிவிட்டன. நான் ஓட வேண்டும். ஓ, நீங்களும் இங்கே இருக்கீங்களா? நான் கூட சேரலாமா? உறுதியாக விரைவாக வாருங்கள். இழுவைத்தன்மையுள்ள பொருள் நீளக்கூடியது மற்றும் அதன் முதல் வடிவத்திற்கு திரும்பவும் முடியும். நீட்டுவதன் சட்டம் செயல்பாட்டில் உள்ளது. நீங்கள் அவற்றை இழுக்கும் அல்லது நிரப்பும் போது அவை அதிகமாக நீள்கின்றன, ஆனால் ஒரு வரம்பு வரை மட்டுமே. நீங்கள் அதிக நேரம் இழுத்தால் அது உடைந்து போய்விடலாம் அல்லது வெடிக்க கூடலாம். இப்போது வெளியில் சென்று நிரப்பும் சோதனையை செய்வோம். நீர் நிரப்பும் சோதனையின் நோக்கம் என்பது நாம் அதிகமான நீரை சேர்த்தால் நீளக்கூடிய பொருளுக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஆகும். பொம்மை எவ்வாறு விரிவடைகிறது, அழுத்தம் எவ்வாறு உள்ளே செல்கிறது மற்றும் பொம்மை இனி நீள முடியாத போது என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் கவனிப்போம். இது இழுவைத்தன்மை, அழுத்தம் மற்றும் பொருட்களின் வரம்புகள் பற்றிய அறிவை பெற உதவுகிறது. அது பெரிய டைனோசர் ஆகிவிட்டது. இது வெலோசிராப்டர், சார்லி, டீரெக்ஸ் மற்றும் ஸ்பைனோசாரஸ். இது நடக்கும் என எதிர்பார்க்கவில்லை. ஓடு. இந்த பரிசோதனை எல்லையை மீறிவிட்டது. இது ஸ்பைனோசாரஸ். கடைசியாக நான் அவங்கள்ட்ட இருந்து விலகிட்டேன். நான் இப்ப வீட்டுக்கு செல்லணும். என் டைனோசர்களை பாருங்கள். 1, 2, 3. உங்களை நீரால் நிரப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவனுடைய வயிற்றை பாருங்கள். சூப்பரா இருக்குது. அது அவனுடைய எல்லை என நினைக்கிறேன். ஐயோ, என் விளையாட்டு பொருட்கள் பெரியதாகிவிட்டது. என்ன நடந்தது பார்த்தீர்களா? ஆஹா, இது மோசசாரஸ். அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க. வாங்க, இப்போது நம்முடைய டைனோசர்களை என்ன செய்யலாம்? ஓ, எனக்கு தெரியும். நாங்கள் எங்கள் மாய கம்பியை கண்டுபிடிக்க வேண்டும். எல்லா டைனோசர்களையும் மீண்டும் விளையாட்டு பொருட்களாக மாற்ற. சரி, அதை விரைவாக கண்டுபிடிப்போம். இங்க இல்ல. இதுவும் இங்கே இல்லை. அது மேலே இருக்குமா? அங்கே இல்ல. இந்த மாயக்கம்பி எங்கே இருக்கிறது? பாஸ், நான் அதை கண்டுபிடித்தேன். எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுங்கள். நான் என் டைனோசர்களை மீண்டும் விளையாட்டு பொருட்களாக மாற்றப் போகிறேன். வாழ்த்துக்கள். இது டைரனோசாரஸ் ரெக்ஸ் மற்றும் வெலோசிராப்டர் ப்ளூ. இவர்கள் இருவரும் இறைச்சி உணக்கும் டைனோசர்கள். அவர்கள் தங்கள் உணவை பிடிக்க கூரிய பற்கள் மற்றும் நகங்களை கொண்டுள்ளனர். இவர்கள் இருவரும் ஒரே டைனோ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களை டெரோபோட்ஸ் என அழைக்கிறார்கள். பிடித்தேன். ஆஹா, பாருங்கள். பாராராப்டர், ஜிகனோட்டோசாரஸ், வெலோசிராப்டர், எக்கோ. ஓ வாவ், இந்த 3 டைனோசர்களும் இறைச்சி உண்பவர்கள். அவர்களுக்கு கூரிய பற்கள் மற்றும் நகங்கள் உள்ளன. ஓ, எளிதாக. இது கார்னோடோரஸ் மற்றும் டீரெக்ஸ் மற்றும் வெலோசிராப்டர் ப்ளூ. மீண்டும் செல்ல வேண்டிய நேரம்.
டீரெக்ஸ் மற்றும் ஸ்பைனோசாரஸ். அவர்களின் நிறங்களை பாருங்கள், ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை. நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அனைவருக்கும் வலுவான வேட்டையாடும் திறன்கள் இருந்தன. அவர்கள் வேகமானவர்கள் மற்றும் புத்திசாலிகள். இந்த டைனோசர்களை மீண்டும் விளையாட்டு பொருட்களாக மாற்றுவோம். வாவ், பாருங்கள், இது மோசசாரஸ். வாவ், இது டீலோபோசாரஸ் மற்றும் வெலோசிராப்டர். இப்போது உங்களை மீண்டும் மாற்ற வேண்டிய நேரம். பாஸ், நாங்கள் எல்லா டைனோசர்களையும் சேகரித்தோம். பெரிய டைனோசர்கள்ட்ட இருந்து ஓடுறதை விட இது ரொம்ப வேடிக்கையாக உள்ளது. இன்று விளையாட்டு பொருட்கள் வளர்ந்திடத் தொடங்கி பெரிய டைனோசர்கள் வரை கூட அறிவியல் விளக்கமளிக்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டோம். ஆர்வமுள்ளமை அற்புதமான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கிறது. அது உண்மை ஸ்டெஃபி. இன்று நீட்டிய நியமம் எப்படி செயல்படுகிறது என்பதை காண்பதன் மூலம் நான் கற்றுக்கொண்டேன். விளையாடும் போது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது மிகவும் சுவாரஸ்யமாக